அநேக நேரத்தில் நம்மளை குடியிருக்க பிசாசு விட மாட்டான். ஒரு சந்தோஷத்தில் குடியிருக்க விட மாட்டான். ஒரு ஐக்கியத்தில் குடியிருக்க விட மாட்டான். ஒரு ஆலயம் கூடி வருவதில் அவன் வருவதற்கு விட மாட்டான். ஏன்னா சிறையிருப்பு செய்து வைத்திருக்கிறான், பாழாகி வைத்திருக்கிறான், அவன் கட்டி வைத்திருக்கிறான், பைன் பண்ணி வைத்திருக்கிறான். அப்போ நம்ம குடியிருக்கும் பொழுது தான் திராட்சை தோட்டங்களை நாட்ட முடியும். தேவ பிள்ளைகளே, சபையில் நீ குடியிருக்கணும், தேவனுடைய உறவுல நீ குடியிருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கணும். அதுதான் திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறதாய் காணப்படுகிறது. உலக மாமிசம் பிசாசின் ஐக்கியம் திராட்சை தோட்டத்தை நாட்ட முடியாது, திராட்சை தோட்டத்தை அழிக்க தான் முடியும். ஏன்னா பிசாசை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது, அவன் திருடுகிறவனும் கொள்ளுகிறவனும் அழிக்கிறவமா இருக்கிறான். அவனுடைய பிடியில கட்டப்பட்டு இருக்கிற நம்மை கட்டுகளை அவிழ்த்து அந்த சிறையிருப்பை திருப்பி பாழான நகரமாய் இருக்கிற நம்மை கர்த்தர் கட்டி அவர்களை குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டும்படியாய் தேவன் கிருபை செய்கிறார்.